ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று திரு அங்காளம்மன் கோயிலோடைய மயான கொள்ளை மற்றும் பிரம்மோற்சவத்துடைய 2வது நாள் அலங்காரம் என்ன பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு துர்க்கை அலங்காரம். காலையிலேருந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் ஹோமத்தோடு ஸ்டார்ட் பண்ணி அபிஷேகம்லாம் சுவாமிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்கும் மத்தியானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மாட வீதி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும், அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீட்டுக்கு சுவாமி வந்து வீதி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நாள் நேற்று திருவீதி விழாவில் பார்த்தீங்கன்னா வள்ளி முருகர் தேவையான நடனம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 11 நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடமிட்டு டான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபயகாரங்களாம் வந்திருந்தாங்க. பூஜையை முடிச்சுட்டு சுவாமி வந்து திருவீதி விழாக்கு கிளம்புனாங்க. அதாவது மாட வீதி நேற்று. இப்போ பார்த்தீங்கன்னா 11 நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக சுவாமி வந்து வீதி விழா வரும். ஸோ ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரீட்லயும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாரும் இந்த டான்ஸை பார்த்து ரசிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமிக்குலாம் வந்து தீபாவளி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் போறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம் பாருங்க எவ்வளோ. அதாவது இந்த திருவிழா வந்து எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 11 நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமா இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் 11வது நாள் அந்த மயான கொள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி லைவும் போடுவோம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் திருவிழாவுக்கு வாங்க.